ரத்னாவோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள் மகேஷ். நீ அவளுக்கு ஒரு நல்ல அண்ணன் மட்டும் இல்ல, ஒரு நல்ல ஃப்ரெண்டும் தான். அதனால ப்ளீஸ் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், ரத்னாவோட சந்தோஷத்துக்காகவாவது வரண்டாக்கு வா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க மகேஷ்? சொல்லுங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ரொம்ப ஜாலியா இருக்குல்ல? இன்னைக்கு கிளைமேட் வேற ரொம்ப நல்லா இருக்கு. எங்க போறீங்க மகேஷ்? வராண்டாவுக்கு போறேன். இந்த குளிர்லையா? ஆனா இருங்க, நானும் வரேன். பிரச்சனைக்கு இன்னொரு பேர் வைஷு போல இருக்கு. பகல்லையும் நிம்மதி இல்ல, ராத்திரியிலையும் நிம்மதி இல்ல. சீதா ஆண்டி, டீ. பரவாயில்ல விடுமா வைஷு. உங்க சித்தி டீ சாப்பிட மாட்டாங்க, கருத்துருவான்னு பயம். சங்கீதா சித்தி அங்க வச்சுட்டு போலாம்ல. வைஷு, வச்சிடுமா. யாருக்கு என்ன வேணுமோ அவங்களே எடுத்துக்கிட்டோம். நீ வந்து உட்காருவா. பரவாயில்ல பெரியமா, நானே கொடுத்துடுறேன். நான் தான் சொல்றேன்ல, வந்து என் பக்கத்துல உட்கார் வைஷு. அங்க பாருங்க, அண்ணா வந்துட்டாரு. வாங்கண்ணா, உட்காருங்க. அட, நானே ரொம்ப நேரமா பாடிட்டு இருக்கேன். நீங்க ஏதாவது சினிமா பாட்டு பாட ஆரம்பிங்களே. ஓகே ஓகே, இப்போ பெரியமா பாடுவாங்க. பெரியமா ஸ்டார்ட். ஆமாமா, ஸ்டார்ட் பண்ணுங்க. கம் ஆன் பெரியமா.
போதும் போதும், இந்த ஆட்டம் பாட்டம்லாம் போதும். குளிர் அதிகமாயிடுச்சு, காலையில நிறைய வேலை வேற இருக்கு. சங்கீதா, ஜானு உள்ள கூட்டிட்டு போறியா? வா. பாலு, ரத்னா, வைஷு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, போய் தூங்குங்க. சரி. குட் மார்னிங் ரத்னா. எழுந்துரு ரத்னா. இங்க பாரு, எல்லாரும் உன்னை கும்பகாரன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமும் நீ தூங்கலாமா? கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ இப்படி தூங்குனீனா உன்னை புகுந்த வீட்டுல என்ன சொல்லுவாங்க? ரத்னா. ஓ, இவ எந்திரிக்க மாட்டா போல இருக்க. இங்க பாரு ரத்னா. இவ்ளோ காலையில இங்க என்ன பண்றீங்க? என்னாச்சுன்னா? அது வந்து உனக்காக இதை எடுத்துட்டு வந்த ரத்னா. என்ன இது? உனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ். இந்தா. ரொம்ப அழகா இருக்குண்ணா. அண்ணா, thank you so much ண்ணா. யூ வெல்கம். அழகா தான் இருக்கு, ஆனா என் தங்கச்சி விட அழகா இல்ல. நல்ல வேலை உனக்கு பிடிச்சதே. நான் கிளம்புறேன். பாய் அண்ணா. பாய். இங்க பாருங்க, கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்க பழக்காரனுக்கு போன் பண்ணிடுங்க. இன்னும் அவன் பழத்தை எடுத்துட்டே வரல. ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குதுங்க. சரி சரி பண்றேன். நம்ம 2 பேருக்கும் ட்ரெஸ் எடுத்து வைக்கணும், ஆர்த்திக்கு சில்லறை எடுத்து வைக்கணும். ஐயோ, என்ன பண்றதுன்னே புரியல. சாந்தி, நடுவுல இது வேற. சாந்தி பொறுமையா, எல்லா வேலையும் தானா நடக்கும். எப்படிங்க நடக்கும்? தானா எல்லாம் நடக்குமா என்ன? நாம செஞ்சதுன்னு எல்லா வேலையும் நடக்கும்? கண்ணு இமைக்கிறதுக்குள்ள சாயந்தரம் ஆயிடும். சாந்தி, இந்த நாளுக்காக தானே நம்ம ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தோம். நீ என்னடானா இந்த சந்தோஷமான நேரத்தை அனுபவிக்க கூட நேரம் இல்லாம சுத்திக்கிட்டே இருக்க. இப்ப நாம நம்ம பொண்ணோட எதிர்காலத்தை பத்தியும் அவளோட சந்தோஷத்தை பத்தியும் மட்டும்தான் யோசிக்கணும். வேற எதையும் யோசிக்க கூடாது. ஏற்பாடுகளை பார்த்துட்டு நம்ம சம்பந்தியும் அவங்க சொந்தக்காரங்களும் எந்த குறையும் சொல்லாம இருந்தா போதும். விஷயம் இதோட முடியாதுங்க. நாம ஏதாவது குறை வச்சா கல்யாணத்துக்கு அப்புறம் ரத்னா தாங்க திட்டு வாங்கிக்கிட்டு இருப்பா. இதை நான் நடக்க விட மாட்டேன். அதனால எல்லாம் கரெக்டா இருக்கணும். எதையும் நான் மிஸ் பண்ண மாட்டேங்க. சாந்தி, நீ ரொம்ப யோசிக்கிற. இந்த நேரத்துல இன்னும் நீங்க எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம பிரபுவும் கோபாலும் டெக்கரேஷன் ஆளுங்களை பார்த்து பேசுறதுக்கு எப்பவோ கிளம்பி போயிட்டாங்க. வாங்க. அட இரு. ஏன், என்னாச்சு? நல்லா இருக்கு. என்னது? அது என்னன்னா, நீ ரொம்ப நாள் கழிச்சு என் கைய பிடிச்சத சொன்ன.
என்னங்க நீங்க எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாது. வாங்க. நீதான் கைய பிடிச்சு கூட்டிட்டு போயேன். வாங்க. ஏய் சாந்தி, ஒரு நிமிஷம். இப்ப என்ன? பேக் எடுத்துக்கிறேன். சாந்தி, அவசரப்படாத, எல்லாம் நடக்கும். அட, இத யார் இங்க கொண்டு வந்து வச்சாங்க? அக்கா, இந்த ஸ்வீட் பாக்ஸ் உள்ள வச்சிடட்டுமா? இல்ல இல்ல, இது ரத்னாவோட புகுந்த வீட்டுக்காரங்களுக்கு. அப்புறமா ஹால்ல கொண்டு போய் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த பூஜை தட்டெல்லாம் விஷாலுக்கு ஆரத்தி எடுக்க மாட்டியா? எடுக்காம எப்படிக்கா? நம்ம வீட்டு மாப்பிள்ளையாச்சு. கொடு. பெரியப்பா, கோபால் சித்தப்பாவும் அப்பாவும் டெக்கரேஷன் பண்றவங்கள பார்க்க போயிருக்காங்க, ஃபைனல் பண்றதுக்காக. பாத்தீங்களா, நான் அப்பவே லேட் ஆகுதுன்னு சொன்னனா இல்லையா? அதனால என்ன இப்போ? அவங்க தான் போயிட்டாங்கல்ல, கொஞ்ச நேரத்துல நானும் போயிடுவேன். நீ கவலைப்படாம வேலைய பாரு. பெரியப்பா, நானும் உங்க கூட வரேன். பைக்ல நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன். சரிப்பா, வா. மகேஷ், ஜானு எங்க? உங்களோட அடக்கமான அன்பான நல்ல மருமக ஜானு மேல தூங்கிட்டு இருக்காங்க. வீட்டுல எந்த விசேஷம் நடந்தா அவளுக்கு என்ன? என்ன சங்கீதா, என்னமா தூங்கிட்டு இருக்கா? இவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறதே வேலையா போச்சுக்கா. எனக்கு என்னமோ அவளுக்கு பெட் காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வேலை பண்ணலாம், நான் உன்கிட்ட டீ போட்டு கொடுக்கறேன், கொஞ்சம் கொண்டு போய் அவகிட்ட கொடு. இவ்வளவு நேரம் தூங்கினா நல்லா இருக்காதுமா. சரிக்கா, வா. பெரியம்மா, ரத்னா. ரத்னாக்கு என்னாச்சு? தெரியல பெரியம்மா. என்னாச்சுன்னு சொல்லு. பெரியம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்களே கொஞ்சம் ஒரு நிமிஷம் வந்து பாருங்களேன். வா. என்னம்மா, என்னாச்சு? இந்த மாதிரி நடக்கும் எதிர்பார்க்கல. என்னாச்சு ரத்னா? அம்மா, இன்னைக்கு தானே எனக்கு இந்த மாதிரி நடக்கணும். என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இங்க பாருங்க, எவ்வளவு பிம்பிள் வந்திருக்கு பாருங்க. நீ இதுக்குதான் அழுதுட்டு இருக்கியா? வேற என்ன பண்றதம்மா, இன்னி வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய பிம்பிள் வந்ததே இல்ல. ஆனா இன்னைக்கு பாருங்க, நீ நிச்சயதார்த்தம் அதுமா. அம்மா, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒண்ணும் பண்ண வேண்டாம், இந்த பிம்பிளும் பார்க்க அழகாதான் இருக்கு. அம்மா, நீங்களும் கேள்வி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. எவ்வளவு பெரிய பெரிய பிம்பிள் இருக்கு பாருங்க. ஐயோ இல்ல ரத்னா, நான் கிண்டல் பண்ணல, அழகாதான் இருக்கு. உன்னோட இந்த முகத்துல பிம்பிள் கூட அழகாதான் இருக்கு. எனக்கு என்னமோ திருஷ்டி போட்டு வைக்க வேண்டிய வேலை இல்லைன்னு தோணுது. அம்மா, இந்த முகத்தோட நான் எப்படி நிச்சயதார்த்தத்துக்கு வரது? என்னால வர முடியாது, போங்க. ஐயோ ரத்னா, சரி அழாதம்மா, நிறுத்து. எனக்கு கொஞ்சம் யோசிக்க விடு. சரி, நான் உனக்காக ஒரு நல்ல ஃபேஸ் பேக் எடுத்துட்டு வரேன். முல்தானி மட்டி எல்லாம் போட்டு எடுத்துட்டு வரேன். அத போட்டா கொஞ்சம் வித்தியாசம் தெரியும், சரியா? ஹலோ, என்ன விஷயம் என்னோட மச்சினிச்சி? ஃபைனல் ரிஹர்சலுக்கு வர மாதிரி இல்லையா என்ன? ஆஃப் கோர்ஸ் வருவேன். நான் வீட்ல இருந்து கிளம்பிட்டே தான் இருந்தேன். ஆனா இங்க என்ன நடந்ததுன்னா, ரத்னாவுக்கு லாஸ்ட் மினிட் ஆன்சைட்டி அட்டாக் நடந்துச்சு. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன சொல்றா அவ? உன் தங்கச்சிக்கு அதுக்குள்ள ஆங்ஸைட்டி வந்துடுச்சா? அவ தைரியமா இருக்க மாத்திரை ஏதாவது கொடு, ஏன்னா அவளுக்கு அது கண்டிப்பா தேவைப்படும். கரெக்ட், அவ கண்டிப்பா தைரியமா இருந்துதான் ஆகணும். ஆஃப்டர் ஆல் அவ சிங்கத்தை கல்யாணம் பண்ணிக்க போறா இல்லையா? சரி சரி, டைமை வேஸ்ட் பண்ணாத, நீ சீக்கிரமா வந்துரு. ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யூ. கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். பாய் பாய். Bang on. சாரி சாரி. சாரு எங்க? ஓ, அவ டெய்லர் கிட்ட போயிருக்கா. மத்தவங்க எல்லாம் மத்தவங்களா பிஸியா இருக்காங்க.
ஓ அப்ப இப்ப என்ன பண்றது? பிராக்டிஸ் தான், வேற என்ன? ஐ மீன் இந்த சீக்வென்ஸோட மெயின் லீட் நம்ம தானே, நம்ம ரிஹர்சல் பண்ணிக்கலாம். ஓகே. லெட்ஸ் ஸ்டார்ட். ஆ